நெல்லை பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டரங்கத்தில் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பைக்கான அரசு அலுவலர்கள் விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். 2024-25 ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி, கல்லூரி, பொது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் என 5 பிரிவுகளாக 27 வகையான 57 விளையாட்டுகளுடன் நெல்லை மாவட்டத்தில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. தடகளம், நீச்சல், வாலிபால், கபடி, செஸ், கிரிக்கெட் போட்டி, கோகோ, கேரம், கூடைப்பந்து, வளைகோல் பந்து, கால்பந்து ஆகிய விளையாட்டுகள் அண்ணா விளையாட்டரங்கம், சதகத்துல்லா கல்லூரி, வஉசி உள் விளையாட்டரங்கம், சென்ட் ஜான்ஸ் கல்லூரி, தூய சவேரியார் கல்லூரி, அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப்பள்ளி, சாரல் தக்கர் கல்லூரி போன்ற பல்வேறு மையங்களில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பாளை அண்ணா விளையாட்டரங்கத்தில் நடந்த அரசு அலுவலர்களுக்கான தடகளம், கபடி, வாலிபால், பேட்மிண்டன், கேரம் விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பைக்கான தனிநபர் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டியில் முதல் 3 நிலையில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுத் தொகையாக 3000 மற்றும் 2000 1000 ஊக்கத்தொகையுடன் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு தனிநபர் விளையாட்டுப் போட்டியில் முதலிடத்திற்கு பரிசுத் தொகையாக 1 லட்சம், 2ஆம் இடம் 75,000, 3ஆம் இடம் 50,000, குழு விளையாட்டுப் போட்டியில் முதல் 3 நிலைகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 75,000, 2ஆம் இடம் 50,000 மற்றும் 3ஆம் இடம் 25,000 ஊக்கத்தொகையுடன் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நிகழ்வில் முதுநிலை மண்டல மேலாளர் சிவக்குமார், மாவட்ட விளையாட்டு அலுவலர் கிருஷ்ண சக்கரவர்த்தி மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.